நம்ம வந்து கூகுள் குரோமில் வந்து ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். அதாவது ஐஆர்சிடிசியில் புக் பண்ணதுக்கான வெப்சைட்டை நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட்டை. அதில் ஐஆர்சிடிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஸ்டார்டிங் July 1, 2025 only ஆதார் authenticated users will be allowed to book Tatkal train tickets on the IRCTC website and mobiles application. Avoid last minute inconvenience அப்படி சொல்லிட்டு வருது. இதற்கு அர்த்தம் என்ன அப்படி சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஆர்சிடிசி ஏன் இந்த மாதிரி வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, சாரி ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் தான் ஐஆர்சிடிசி ஏன் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது இப்போ வந்து பார்த்துருவோம். இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, July 1, 2025 முதல் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைத்தளம் மற்றும் மொபைல் பயன்பாடுகளில் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது ஆதாரை நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஐஆர்சிடிசி ஐடிக்குள்ளே போய் அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து July 1 இப்போ கிடையாது, July 1 தட்கல் டிக்கெட், அதாவது தட்கல்ங்கிறது அவசரமான டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு புக் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கடைசி நிமிட சிரமத்தை தவிர்க்கவும். அதாவது நீங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் வந்து July 1 தட்கால் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் புக் பண்ண முடியாது. அதனால கடைசி நிமிட சிரமத்தை தவிர்த்து விட்டு இப்போவே வந்து உங்களோட ஆதார் கார்டை யார் பேரில் ஐஆர்சிடிசி ஐடி இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபைட் பண்ணி ஓடிபி வர வச்சு வெரிஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வெரிஃபைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பற்றின வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த படிகளை பின்பற்றி உங்கள் ஐஆர்சிடிசி பயனர் ஐடியை இப்போதே அங்கீகரிக்கவும். உங்களோட ஐடியை வந்து நீங்கள் வந்து அங்கீகரிச்சுடுங்க. சரி, இது ஒரு ஐஆர்சிடிசி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ரயில்வேக்கு தெரியப்படுத்துறீங்க, இது வந்து என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐஆர்சிடிசி வலைத்தளம் அல்லது ஐஆர்சிடிசி ரயில் இணைப்பு மொபைல் செயலில் உள்நுழையவும். ஓகே, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உள்நுழைந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனது கணக்கு, இது தமிழில் உங்களுக்கு வந்து நான் வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்கிறதுனால அப்படி வருது. எனது கணக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது மை அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு வரும். அதில் பயனரை அங்கீகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் தொந்தரவு இல்லாத தட்கல் முன்பதிவு அனுபவத்திற்கு இதை வந்துலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இதை வந்து ஐஆர்சிடிசி ஐடியில் ஆதார் கார்டை எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிருங்க. அதாவது கவனமாக பண்ணணும். ஒரு டைமில் பேர் தப்பாக கொடுத்துட்டீங்க, நல்லா பார்த்துக்கணும். ஒரு டைமில் ஐஆர்சிடிசி ஐடியில் வந்து பேர் தப்பாக கொடுத்துட்டீங்க, ஆதாரம் இல்லாத மாதிரி வேற பேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் பேரை மாற்றுறதுக்கு அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் மெயில் அனுப்பி அந்த மாதிரி தான் மாற்ற வேண்டியது இருக்கும். அதனால கவனமாக நீங்கள் வந்து ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே பேரை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கிடுங்க. ஓகேவா? ஓகே, எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத வீடியோட லிங்கை மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.